ஹலோ டியர்ஸ், எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போறது 28 டேஸ் மேஜிக் பிராக்டிஸோட டே 25. கியூ த மேஜிக். நம்மளோட வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய மேஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த விளையாட்டை விளையாடித்தான் ஆகணும். இந்த பிரபஞ்சம் எப்பவுமே நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயத்தையுமே நம்மளுக்கு கொடுக்க தயாராக தான் இருக்கு. ஆனால் நீங்களே நினைச்சு பாருங்களேன், நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயமும் கிடைச்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான். அப்படி நம்ம விருப்பப்படுற எல்லா விஷயங்களுமே கொடுக்க முடியாது அப்படின்றதுனால இந்த பிரபஞ்சம் நம்மளோட கனவுகளை அடையிறதுக்கு ஈர்ப்பு விதி மூலமா ஒரு சிக்னலை அனுப்பும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும்போது நம்மளுக்கு ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் கிடைக்கும். நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிரபஞ்சம் நம்மளை சுற்றியுள்ள மக்களையும் நம்மளை சுற்றியுள்ள சூழ்நிலையும் நம்மளுக்கு ஒரு சிக்னலா அனுப்பும். நம்மளுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்த சிக்னலா அனுப்புது அப்படின்னா நம்ம அந்த விஷயத்துல நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்போ ஒரு கார் வாங்கணும், அல்லது ஒரு பைக்கு, அல்லது ஒரு சைக்கிள், அல்லது ஒரு லேப்டாப், ஒரு மொபைல், ஒரு ட்ரெஸ், ஒரு செப்பல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த பொருட்கள் அடிக்கடி உங்க கண்ணில் படுது அப்படின்னா நீங்க அந்த பொருட்களுக்காக நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். நீங்க இப்போ காலையில எழுந்ததும் வெளியில போறீங்க அப்படின்னா போகும்போது ஒருத்தங்க குட் மார்னிங் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா அந்த நாளுக்காக நீங்க நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்றது அர்த்தம். அப்போ அந்த நாளுக்காக நன்றி சொல்லுங்க. இப்போ நீங்க போயிட்டே இருக்கும்போது ஒருத்தங்க நியூஸ் பேப்பர் வாசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நல்ல செய்திக்காக நன்றின்னு சொல்லுங்க. உங்க தோட்டத்துல உங்களோட செடிகள்ல ஒரு செடி வாடி இருக்கு அப்படின்னா மற்ற நல்ல வாடாத செடிகளுக்காக நன்றி சொல்லுங்க. நீங்க நல்ல அன்பான கணவன் மனைவியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அன்பான கணவன் அல்லது மனைவிக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அந்த குழந்தைகளுக்காக நன்றி உணர்வோட குழந்தைகளுக்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீங்க வெளியில போற டைம்ல ஒரு ஆம்புலன்ஸ் போற சவுண்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆரோக்கியத்துக்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. ஒரு போலீஸ் கார் போற சவுண்டு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட பாதுகாப்புக்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இப்போ ஒருத்தங்க ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க அவங்களோட ஹெல்த்துக்காகவும் நன்றி சொல்லி உங்களோட ஹெல்த் நல்லதா இருக்கிறதுக்காகவும் நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நம்ம கண்ணில் பட்டாலுமே அந்த விஷயங்கள் நம்மளுக்கு ஏதோ ஒரு சிக்னலை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்றத நினைச்சு நம்ம அந்த விஷயங்களுக்காக நன்றி உணர்ச்சியோட இருக்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொரு பிராக்டிஸ்க்காக நீங்க உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்து எல்லா விஷயத்திலையும் நன்றி உணர்வோட இருக்க தொடங்குங்க. இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்ல குறைஞ்சது 7 நன்றி உணர்வு சிக்னல்களையாவது நினைச்சு அந்த விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப வெளியில போகும்போது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படக்கூடிய ஒரு வெயிட்ல ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து அவங்களுக்கு அந்த வெயிட் கிடைச்சதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு நீங்க எனக்கு கிடைச்ச இந்த பெர்ஃபெக்ட் வெயிட்டுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீளமான முடி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீளமா முடி வச்சுட்டு போற ஒருத்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கிடைச்சதுக்காக தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு என்னோட நீளமான முடிக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நம்ம ஆசைப்படுற விஷயங்களை நீங்க வெளியில பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சதுக்காக தேங்க்ஸ் சொல்லி நம்மளுக்கும் அந்த விஷயம் கிடைச்சதா நினைச்சு அதுக்காக தேங்க்யூ சொல்லுங்க. இப்போ ஒருத்தங்க வீடு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த வீடை பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு வீடு வச்சது மாதிரியே நினைச்சு அதுக்காக தேங்க்ஸ் சொல்லுங்க. இப்படி நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும்போது அந்த விஷயங்களுக்காக சந்தோஷப்பட்டு நன்றி உணர்வு சொல்லும்போது நம்மளை அறியாமலே நம்மளுக்கும் சந்தோஷமும் நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயங்களும் கிடைக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இன்னோட ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டுடே ப்ராக்டிஸ் டன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே.